வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்னைக்கு எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முத்தூர் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் அக்ரி சர்வீஸ் வந்து 3 ஃபேஸ் சர்வீஸ் வந்து ஒயரிங் அண்ட் அதுக்குண்டான பாக்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி ஃபியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆகி கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. பட் அதுக்குண்டான பாக்ஸு, அதுக்குண்டான பலகை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இத்து போயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அணில் போய் கூடு கட்டி உள்ளே இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி போகிறது. ஸோ தோட்டத்துக்குள்ளே இருக்கிறனால ஏதாச்சும் பூச்சி இந்த மாதிரி எல்லாம் உள்ளே போய் என்ன ஆகுது அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த மாதிரி ஒயர்லாம் வெந்து போகிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா, அதை மாற்றிட்டு, அதாவது அந்த பாக்ஸு அதுக்குண்டான பலகை எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். ஃபீஸ் கேரியர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ அதையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாக்ஸு அந்த பலகையெல்லாம் மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட சர்வீஸ் ஒயர் மாற்ற போகிறோம். ஒயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்வீஸ் ஒயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து கேபிள் போட போகிறோம். 16 ஸ்கொயர் எம்எம்மில் வந்து அலுமினிய கேபிள் தான் போட போகிறோம். எதனால் பார்த்தி அப்படிங்கன்னா கேபிள் போடுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே தென்னை மட்டை இதெல்லாம் உழுகிறனால அடிக்கடி வந்து அந்த சர்வீஸ் ஒயர் மேலேயே விழுந்து அந்து போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேபிள் போட்டுட்டா எந்த ஒரு அவ்வளோக்கா ஒரு எஃபெக்ட் இருக்காது. மட்டை விழுந்தால் கூட நம்ம தட்டி விட்டு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால நம்ம ஃபுல்லாக கேபிள் போட்டிருக்கோம். கேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கோர் கேபிள் வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஸ்டே கம்பி மாதிரி இழுத்து கட்டுறக்காக, அதாவது எர்த்துக்காக நம்ம வந்து 8ஆம் நம்பர் காப்பர் கம்பி வந்து யூஸ் பண்ணி அந்த கேபிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து நம்ம கேபிள்லேயே இழுத்து கட்டியிருக்கோம். ஒரு ஸ்டேக்காக தொங்கல் விழாமல் இருக்கிறக்கோசரம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மாட்டியிருந்த பாக்ஸ் வந்து 9க்கு 9 இன்ச்சு. ஸோ அது ரொம்ப பாக்ஸ் வந்து சிறுசாக இருந்தனால நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் 12க்கு 12, அதாவது ஒரு அடிக்கு 1க்கு 1 வந்து நம்ம பாக்ஸு அண்டு வந்து பலகை வந்து எடுத்துகிட்டு அதுக்குண்டான மார்க் போட்டு ஹோல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபியூஸ் கேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா வேலையும் பாக்ஸில் ஃபிட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒயரெல்லாம் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பைப் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டேமேஜாக இருந்துச்சு. அதை பூரா நம்ம எடுத்துட்டு புது பிவிசி பைப் வந்து போட்டிருக்கோம். ஸோ தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு, அதாவது தண்ணி வேறு ஏதாச்சும் பள்ளி அணிலில் உள்ளே போகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பைப்பை உள்ளே விட்டுட்டு அதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா எம்சியில் வைக்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பலகையெல்லாம் இத்து போகிற காரணம் தண்ணி வந்து உள்ளே போகிறனால அந்த ஈரப்பதமாகி பலகையெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதை தவிர்க்கிற விதமாக நம்ம பார்த்து ஃபுல்லாமே அந்த பைப்பு போகிற இடத்துல உள்ளாமே எம்சியில் வைக்கிற போகிறோம். இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே வந்து ஒயரிங் பண்ணும்போது நம்ம வந்து ஒயருக்கு பதிலாக, அதாவது இந்த 720 760 780 ஒயர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி யூஜி கேபிள் வந்து யூஸ் பண்ணி இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு மட்டையோ இல்லை வேறு ஏதாச்சும் விழுந்தாலுமே வந்து நமக்கு டக்குன்னு எடுத்துக்க முடியும். இதே ஒயர் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா வெயிட் லோடு தாங்க முடியாமல் டக்குன்னு அந்து போயிடுது. யூஜி கேபிளாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் அந்து போகாது. அதே சமயம் நம்ம ஸ்டே கம்பி கொடுத்து இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நிற்கும். கம்பி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 8ஆம் நம்பர் கம்பி யூஸ் பண்ணி இழுத்து கட்டியிருக்கனால ஸோ அந்தளவுக்கு நல்லா சப்போர்ட்டாகவும் இருக்கும். பாக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். கீழே ஒரு புதுசாக ஒரு எர்த்துப்பட்டா போட்டு நீட்டாக எல்லா வேலையும் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பக்காவாக எல்லாத்தையுமே கிளாம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க.